இது டிஎம்கேக்குள்ளேயே 2 குரூப் இருக்கு. தலித்துகளும் இருக்காங்க, முத்துவத்தோரும் இருக்கிறாங்க. நடுவில் உதயநிதி இமானுவேல் சேகரனுடைய இதுக்கு போற வழி வருக பதாகைகள் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். அதனால அவங்களெல்லாம் பயங்கர கடுமா. முத்துராமலிங்க தேவர் ஜெயந்திக்கு போகும்போது அதே மாதிரி பதாகைகள் போட சொல்லுவீங்களா அப்படின்ட்டு இவங்க கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய நிதி ஆதாரம் இருக்கு, வரி வருவாய் ஆதாரங்கள் இருக்கு, எல்லாமே இருந்துட்டு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பிச்சை எடுக்க போறீங்க பாத்தீங்களா, பிச்சை கேட்கறீங்க பாத்தீங்களா. செல்வ பிறந்தகே சொல்றாரு, அவர் எப்போ காங்கிரஸ் பத்தி சொன்னாலும் காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படிம்பாரு. இது என்னது கட்டெரும்பு மாதிரி இருக்குங்க. 20 பிச்சை கேட்டுட்டு 20 இடத்துல ஜெயிக்கிறீங்க நீங்க. டிஎம்கே போட்ட பிச்சை கேவலமா இல்ல? இதெல்லாம் ஒரு கட்சி தலைவர். இன்னொரு கதவு, முக்கியமான கதவு, விஜய் புது கட்சி ஆரம்பிச்சு இன்னொரு கூட்டணி ஆரம்பிச்சா சொன்னா இவங்களும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம அங்க போய் சேர்ந்துக்குவாங்க. கொள்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரும் நம்மளுக்கு கூப்பிட்டு 4 சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க கூட இவங்க சேர்ந்துக்குவாங்க. நேரு என்ன சொன்னாரு, எதிர்ப்புகள் மிக வலுத்து வருகின்றன, கூட்டணி பழைய மாதிரி இருக்காதுன்னு அவர் திருச்சியில் பேசியிருக்கிறாரு. அப்படின்னா இவங்கெல்லாம் அந்த முட்டாள்களா? நேரு முட்டாளா? ஆயுத எழுத்து அந்த எழுத்து ஆயுத எழுத்து ஓகே. எஃகு கோட்டை. ஆனா இன்னைக்கு அது எஃகு கோட்டையா மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இஜிஜி கோட்டையா மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. காரணம் என்ன? ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசிய பேச்சு வந்து பிஜேபி தரப்புல ஒரு சர்ச்சையான கருத்தாக பார்க்கப்படுது. அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்கியர்கள் இந்தியாவில் சுதந்திரமாக செயல்பட முடிகிறதா, அதாவது டர்பன் கட்ட முடிகிறதா, காடா அணிந்து கொள்ள முடிகிறதா, குருத்துவாருக்கு சுதந்திரமாக செல்ல முடிகிறதா எப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர்களை பார்த்து இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. உங்கள் போராட்டம் நியாயமானதுன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் சர்ச்சையாக பிஜேபி தொடர்ந்து பார்க்கப்படுது. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ராகுல் காந்தி எப்போ வெளிநாடு போனாலும் இது மாதிரியான சர்ச்சை கருத்துக்களை தான் சொல்கிறது அவருடைய வழக்கம். அவர் எதை பேசினாலும் அது சர்ச்சையாக தான் மாறுது. என்ன காரணம் கேட்டால், எதுலேயுமே ஒரு உண்மையான புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான். அவருக்கு எதுலேயுமே புரிதல் கிடையாது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, தேவையில்லாமல் அந்த சீக்கியர்கள் பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஆல்ரெடி அங்கே கனடாவில் இருக்கிற அந்த காலிஸ்தான் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவில் ஊடுருவி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி பஞ்சாபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் 1-2 இடங்களில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது தேச பாதுகாப்பை கருத்தி நாம் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். கனடாவை பொறுத்த வரைக்கும் சீக்கியர்களுக்கு வந்து ஒரு அது ஒரு பெரிய ஓட் பேங்க் மாதிரி. ஏன்னா அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அதனால் எப்போவுமே அங்கே இருக்கிற சீக்கியர்களை அவங்க வந்து தாஜா பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப கட்டாயம், அவசியம் அவங்களுக்கு. இப்போது இந்தியாவில் ஏற்கனவே இந்த காலிஸ்தான் பிரிவினை வாதம் இருக்குது. முதல்ல இருந்தது. எப்போ இருந்தது? இவருடைய பாட்டியுடைய காலத்தில் தான் இருந்தது. 1977க்கு அப்புறமா, அவர் 81க்கு அப்புறமா அவர் ஜெயிச்சு வந்த பிறகு, இந்திரா காந்தி ஜெயித்து வந்த பிறகு இந்த பிரச்சனை பெரிய இதுவாக உருவாகி 2-3 வருஷத்தில் அது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி, அதுக்கப்புறமா அந்த கோல்டன் டெம்பிளெல்லாம் குண்டெல்லாம் போட்டு அவங்களெல்லாம் சுட்டு கொன்று, அதுக்கப்புறமா நடந்த நிகழ்ச்சியில் தான் இந்திரா காந்திக்கு அதே வருஷத்தில் 1984 சீக்கியர்கள் பாதுகாப்பு படை வீரர், அது அவருடைய பர்சனல் பாதுகாப்பு வீரர்களை அவர் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும் சரி, தீவிரவாதம் அப்படின்னு வந்துச்சு சொன்னால் அதை நாம் வந்து ஆதரித்து பேசலாம், பேசக்கூடாதுங்கிற அந்த ஒரு விவஸ்தை கூட தெரிய வேண்டாமா? அந்த ஒரு விவேகம் இருக்க வேண்டாமா ராகுல் காந்திக்கு? ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பேசிக்கிட்டு போகிறாரு. இந்தியாவில் டர்பன் கட்டுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? குருத்வாராவுக்கு போகிறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? அமிர்த்சர் குருத்வாரா என்ன க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அவ்வளோ பெரிய குருத்வாரா, கோல்டன் டெம்பிள் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? காடா போட்டுக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? தமிழ்நாட்டில் தான் சார் ப்ராப்ளம். பொட்டு வச்சுக்கக்கூடாது, பூ வச்சுக்கக்கூடாதுன்னுட்டு என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் தான் பொட்டு வச்சுக்கக்கூடாது, பூ வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்துரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. பழைய நீதிபதி, முன்னாள் நீதிபதி சந்துரு. அதை வச்சுக்கிட்டு இங்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு மத அடையாளம் மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். அப்போது இன்னொன்று சொன்னார், ஆர்எஸ்எஸ் வந்து மற்ற இனங்களையும் மற்ற மதங்களையும் மத மக்களையும் தாழ்வாக பார்க்கிறார்கள் அப்படின்ட்டு.
அவருக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன சார் தெரியும்? ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம். ஆர்எஸ்எஸ் வந்து ஆதிவாசிகளுடைய மத்தியில் எவ்வளோ வேலை பண்ணுறாங்க தெரியுமா? அவங்கள வந்து தேசிய நீரோட்டத்தில் இணைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நார்த் ஈஸ்டில் வந்து இன்றைக்கி மோடியினுடைய பாலிசி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக காரணமே ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்டு தான். இல்லை, ராகுல் காந்தி பேச இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டார், அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை, இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை அப்படின்ட்டு. அது கரெக்ட். சில விஷயங்கள்லாம் கரெக்டு தான். இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை, சந்தேகமே கிடையாது. ஏன்னா நாம் கூட சொல்கிறோமே, மோடி அமெரிக்காவுக்கு தேவை. ஏன் தேவை அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யாவுக்கு அவர் தான் மீடியேட் பண்ணணும். ஏன் காசா அண்டு இஸ்ரேலுக்கு கூட அவர் மீடியேட் பண்ணணும் நடக்கும். அதனால் அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி தென் சீன கடலில் சீனாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு மோடி தேவை. ஆனால் அமெரிக்காவுக்கு நம்ம ஏன் தேவை கிடையாது தெரியுமா? நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய நாடாக மாறிவிடுவோம், உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் மோடி பேச தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பொறாமை. ரெண்டாவது பொறாமை என்ன தெரியுமா? டீடாலரைசேஷன். 2 days பேக் ட்ரம்ப் என்ன சொன்னார் சொல்லுங்க? ட்ரம்ப் சொன்னார், டீடாலரைசேஷன் பற்றி யாராவது பேசுனீங்கன்னு சொன்னால் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னாரு. அதாவது டாலரில் தான் நீங்கள் வர்த்தகம் பண்ணணும், டாலரில் தான் நீங்கள் வர்த்தகம் பண்ணணும். டாலரை விட்டுட்டு நீங்கள் உங்கள் கரன்சிக்குள்ளே நீங்கள் வர்த்தகம் பண்ணீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா உங்களை பழிவாங்கி விடும் அப்படின்ட்டு ஓப்பனாகவே த்ரெட்டு கொடுத்துருக்காரு. யார்? டொனால்டு ட்ரம்ப். மோடி அதை பற்றி பேசவே இல்லை, அவர் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு சைலண்டாக. கடந்த 4-5 வருடங்களாக 2019 ஜெயிச்சுட்டு வந்த பிறகு அதை ஆரம்பிச்சது. 5 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. டீடாலரைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு மற்ற நாடுகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். பர்மாலேருந்து வாங்குகிற டீக்கு நம்ம இங்கேருந்து ரூபாய் கொடுப்போம், இங்கேருந்து போகிறதுக்கு அவங்க வந்து நம்ம ரூபாய் கொடுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ என்னதுக்கு டாலர் என்னதுக்கு நாங்கள் டாலர் மூலமாக பண்ணணும்? அது திருமாவளவன் திடீர்னு போதை ஒழிப்பு மாநாடை கையில் எடுத்திருக்காரு. ஸோ திமுகவுக்கு பூர்ண மதுவிலக்கு மேல் நம்பிக்கை இருக்குது, அதை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களே வலியுறுத்திடுறாங்க. ஆனால் படுஜோராக டாஸ்மாக நடத்திட்டு வராங்க. இது ஏன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. ஸோ கனிவோடு இந்த விசிகா மாநாடு நடத்தும் பட்சத்தில் கனிவோடு இதை முன் வரணும், படிப்படியாக குறைத்து கொள்ளணும் சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுதியிருக்காரு. செல்வ பெருந்தகை இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, இமானுவேல் சேகரனில் பாதுகாப்பு வந்து சரியில்லை, காவல்துறை சரியான பாதுகாப்பு அங்கே தரல, ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. ஸோ இந்த 2 விஷயங்களையும் பார்க்கும்போது திமுகவுக்கு ஏன் இவங்க இந்த சமயத்தில் நெருக்கடி ஏற்படுத்துகிறாங்க 2 கட்சிகளும்? ஓகே, 2 செப்பரேட் இன்சிடென்ட்ஸ் நீங்கள் இணைச்சிட்டீங்க. கம்யூனிஸ்டுகளும் இணைச்சிக்கலாமா இருந்துச்சு. திருமாவளவன் காங்கிரஸ் எதுவும் பொதுப்படி எதுவும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இப்போ வந்து கள்ளச்சாராய சமாச்சாரத்தில் பிரச்சனையாச்சு, போதைப் பொருளில் பிரச்சனையாச்சு. விஜிகாவுக்கு தான் அதிகமான பிரச்சனை. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஆசை எப்படியாச்சும் முதல்வர் ஆயிடணும் அப்படின்னுட்டு. ஆனால் அவரால் ஆகவே முடியாதுன்னு தான் சொல்லிட்டாரு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் சாத்தியவே படலைன்ட்டார்ல. ஏன்னா அவருக்கு வந்து திராவிட கட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி இருக்கிற வலியுறுத்துற கட்சி கூட கூட்டணி இருந்துக்கிட்டே அதை சொல்லிட்டார்ல. ஆமாம், அது சொன்னது வந்து ரொம்ப சீரியஸாகவே பார்க்கப்பட்டுள்ளது டிஎம்கே லெவலில். பட் அவங்களுக்கும் தெரியும் இவர் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பார். பட் ஒன் திங், திருமாவளவன் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, போதை தடுப்பு அப்படின்னு சொன்னீங்க. போதைன்னா எந்த போதை தடுப்பு? கள்ளினுடைய போதை தடுப்பு, அதாவது டாஸ்மாக் சாராய போதையா அல்லது டிஎம்கேனுடைய குடும்ப தொழில் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதுவா அப்படின்னு நான் கேட்டேன். அவ்வளோதான், பரவாயில்ல. இவர் வந்து டாஸ்மாக் பற்றி தான் மெயின்லி பேசியிருக்கிறாரு. ஏன் இந்த போதையும் போதை பொருள் விநியோகம் இன்றைக்கி வந்து பட்டி தொட்டிகள்லாம் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இங்கே கையில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிற இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு எதிராகவும் அவர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் அதையும் நம்ம வந்து எஸ்கலேட் பண்ணியிருக்க வேண்டாமா திருமாவளவன்? ஆனால் அவர் கரெக்டாக கள்ளச்சாராயம் மட்டும்தான். அவருக்கே ரொம்ப தெரியும் கள்ளச்சாராய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே டிஎம்கே ஏடிஎம்கே அரசியல்வாதிகள்லாம் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கள்ளச்சாராயம் இல்லை, சாராய ஆலைகளெல்லாம் ஓகே, கள்ளச்சாராய ஆலைகளும் அவங்களே நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. சாராய ஆலைகளை வந்து பொலிட்டீஷியன்ஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அவங்களுடைய அந்த பிஸ்னஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த விதத்துலேயும் அது வந்து நடத்தி தான் ஆகணும், அதில் லாபம் ஈட்டணும். அதில் 2 விதமான லாபம் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு, ப்ரைஸு, அது 2க்கும் உள்ளது உங்களுடைய ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து கணக்கில் கொண்டு வர்றது, கணக்கில் கொண்டு வராதது. ஓகே, பழனிவேல் தியாகராஜன் தான் திருப்பி நான் வந்து கோட் பண்ண வேண்டியிருக்கும்.
அவர் என்ன சொன்னார், 45,000 கோடி ரூபாய்க்கு விற்கிது, ஆனால் 36,000 கோடி ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு வந்து கணக்கில் வருது, 9,000 கோடி ரூபாய் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி அது 55,000 கோடியாக இருக்குது, ஆனால் 40,000 கோடி தான் உங்களுக்கு வந்து கணக்கில் காமிக்கப்படுறது. அதனால் பாக்கி எங்கே போகிறது? 55,000 கோடிங்கிறது என்னுடைய இது தான். இட் மே ஈவன் பி 75,000 crores rupees. 75,000 கோடி ரூபா கூட இருக்கலாம், யாருக்கும் தெரியாது நம்மளுக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லாபகரமான ஒரு தொழிலை டிஎம்கே நிறுத்தாது அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் கொஸ்டினுக்கு பதில் வருது. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு மாநாடை வெற்று மாநாடை நடத்துவதற்கு என்ன அவசியம்? அதுதான் ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன, அந்த மாநாடு நடத்தும்போது அதுக்கு முன்னால் ஒரு நாள் சொன்னார் இல்லையா, அதிமுகவும் இந்த மாநாட்டில் இணைந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஏன் இவர் போய் அதிமுக இணையறதுக்காக இப்படி ஒரு வழியா? அவரே தானே போய் இணையணும். அவரே என்னதுக்கு? அது பெரிய கட்சி சார், அது அதிமுக பெரிய கட்சி. இவர் ஏன் கூப்பிடணும்? ஏன் டிஎம்கேவே கூப்பிடுங்களேங்கிறேன் நான். அதிமுகவை கூப்பிடுற திருமாவளவன் திமுகவே கூப்பிட்டுருக்கலாமே, வாங்க நீங்களும் இணைஞ்சு போராடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கனிமொழி வந்து முகத்தை எங்கே மூடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆசைப்பட்டிருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அதை பண்ணலை. செல்வப்பிறந்தகை, ஆமாம், இமானுவேல் சேகரனுடைய சமாச்சாரத்தில் வந்து பாதுகாப்பு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பலை. வேணும்னே அவர் வந்து இதை கையில் எடுத்துகிட்ருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு ஆங்கில பத்திரிகைகளில் 4,500 போலீஸ்னு போட்டிருக்காங்க, தமிழ் பத்திரிகைகளில் 7,000 போலீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் போலீஸ் போடுறதுக்கு அவசியம் கிடையாது உண்மையிலேயே. ஆனால் ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படின்ட்டு இவங்க ஏன் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நடுவில் உதயநிதி போகிறதா இருந்தது. போன போது அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாராம், நீங்கள் வந்து இது கட்டுங்க அப்படின்ட்டு. அது என்னது, போஸ்டர் ஒட்டக்கூடாது அப்படின்னு விட்டாராம். அதாவது இமானுவேல் சேகரனுடைய இதுக்கு போகிற வழி வருக பதாகைகள் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். அதனால அவங்களெல்லாம் பயங்கர கடுமா. அப்படின்னா நீங்கள் வந்து இவருக்கு முத்துராமலிங்க தேவர் ஜெயந்திக்கு போகும்போது அதே மாதிரி பதாகைகள் போட சொல்லுவீங்களா அப்படின்ட்டு இவங்க கேட்டிருக்காங்க. டிஎம்கேக்குள்ளேயே 2 குரூப் இருக்குது, தலித்துகளும் இருக்காங்க, முக்குலத்தோரும் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் உள்ள ஒரு இடைப்பட்ட பிரச்சனை தான். அந்த பிரச்சனை வந்து ஒரு சாதாரண, ஏன்னா கடைசியில் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆனால் செல்வப்பெருந்தகை சொல்கிற மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் செல்வப்பெருந்தகை சொல்கிறார்? இப்படி இருக்கும்போது திருமாவளவன் எதற்கு ஏடிஎம்கேக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு? கூட்டணியில் ஏதாவது ஒரு எல்லாருமே சொல்ல மாதிரி தான், அது பிஜேபிலேருந்து வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், தமிழிசை அவர்களும் கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்குது, அதை தான் இப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்ட்டு. அதுதான் என்ன ஒரு சலசலப்பு இருக்கு, அதுதான் பாயிண்ட். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இவ்வளவு நாளாக சார் 2024 எலெக்ஷன் அறிவித்த போது நம்ம என்ன சொன்னோம்? டிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங். 2024 ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த போது 40 இவங்களுக்கு வந்துச்சு. அப்போ கூட நம்ம என்ன சொன்னோம்? திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங், எக்கு கோட்டை, யாராலும் உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். எக்குன்றது முட்டை ஆங்கிலம் படிச்சிருக்கீங்களா? இல்லை, எக்குன்றது ஆங்கிலத்தில் எக்கா? ஏ ஆயுத எழுத்து, இக்கு அந்த எழுத்து ஆயுத எழுத்து. ஓகே, எக்கு கோட்டை. ஆனால் இன்னைக்கு அது எக்கு கோட்டையாக மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இஜிஜி கோட்டையாக மாறி போச்சுன்னு வச்சுங்க. காரணம் என்ன? திடீர்னு ஒரு மாற்றம். தமிழக வெற்றி கழகமாக அது ஒன்று வந்தது. கூடவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், உள்கட்சி பிரச்சனைகள், யாரும் ஒரு பேச்சை கேட்கறது இல்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய மனசில் ஒரு மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன. அதே சமயம் அந்த பக்கம், அதாவது இங்கே கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, வைத்தியலிங்கம் கூட சொன்னார் பாருங்க, டிசம்பருக்குள்ளே இணைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பாருங்க. இதெல்லாம் வந்து ஸ்மால் நோட்ஸ் தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வேல்யூ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன புள்ளிகள் எல்லாம் சேர்த்தா தான் நம்ம கோலம் போட முடியும். இப்போ இருக்கிற கண்டிஷனில் இந்த பக்கம் மனமாறுதல், அந்த பக்கம் மனமாறுதல் அப்படின்னு வரும்போது இப்போது இது ஒரு கதவு திறந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சிகள் நம்புகின்றன. யார்? காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட். இப்போ இவங்களை விட்டுட்டு அங்கே போயிடலாம். நீங்கள் ஒரு பெரிய மாநிலம், 2ஆவதோ 3ஆவதோ மாநிலம், மிகப்பெரிய நிதி ஆதாரம் இருக்குது, வரி வருவாய் ஆதாரங்கள் இருக்குது, எல்லாமே இருந்துட்டு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட பிச்சை எடுக்க போகிறீங்க பார்த்தீங்களா? பிச்சை கேட்குறீங்க பார்த்தீங்களா?
அது ரொம்ப தவறான சமாச்சாரம். அதே மாதிரி இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த காலத்தில் இருமொழி கொள்கை கரெக்டு தான். ஆனால் இன்னைக்கு பன்மொழி கொள்கை தான் முக்கியமானது. ஏன்னா எல்லாருமே அந்த புதிய தேசிய கொள்கையில் மும்மொழி கொள்கைன்னு சொல்லவே இல்லை. இவரும் சொல்கிறாரு, செல்வ பிறந்தக கூட அதையே வந்து அவருடைய இன்டர்வியூவில், பாண்டியோட இன்டர்வியூவில் திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருந்தார். மும்மொழி கொள்கைன்னு எங்கே சார் சொல்லியிருக்கு? எந்த மூன்றாவது மொழியையும் நீங்கள் படியுங்கள் அப்படின்னு தானே சொல்லிருக்கு. ஹிந்தி திணிப்புன்னு சொல்கிறாங்க. எங்கே ஹிந்தி திணிக்கிறாங்க? ஹிந்தி திணிக்கவே கிடையாது. 30,000 கோடி ரூபா அப்படிங்கிறது அந்த சமாச்சாரம் இவர் சொன்னது. அதாவது முதல்வர் குடும்பத்தினர் 30,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். இப்போ 60,000 கோடியாக மாறி இருக்கலாம். இந்த மாதிரி டிஎம்கேக்கு தொடர்ச்சியான கெட்ட பெயர்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது ப்ளஸ் உட்கட்சி பூசல். ஆல்ரெடி அவர் திரி போட்டு பற்ற வச்சுட்டு போயிட்டார் ரஜினிகாந்த். என்னதான் வந்து நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக பழக்கம் இருக்குன்னு சொன்னாலும் கூட KN நேரு ஏன் சொன்னார்? அதை சொல்லுங்க. KN நேரு என்ன சொன்னார்? எதிர்ப்புகள் மிக வலுத்து வருகின்றன, கூட்டணி பழைய மாதிரி இருக்காதுன்னு அவர் திருச்சியில் பேசியிருக்கிறாரு. அப்படின்னா இவங்கெல்லாம் அந்த முட்டாள்களா? KN நேரு ஒன்று முட்டாளா? அவர் பேசின பேச்சுக்கு பின்னணி பயங்கரமான பின்னணி. மோரோவர் நேற்றுக்கு மகேஷ் பொய்யாமொழி சமாச்சாரம் தேவையில்லாமல் இந்த மகாவிஷ்ணு பிரச்சனையை பெருசு பண்ணி இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? அவன் ஏங்க புனர்ஜென்மம் பற்றி ஞாபகமே இல்லாதவங்க கூட புனர்ஜென்மம் பற்றி பேசுகிறான். மகாவிஷ்ணு ஒரு பிரச்சனையே கிடையாது சார். இவர் எப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணார்? அதே சமயம் அவருடைய டிரைவருடைய சமாச்சாரம் என்னாச்சு? அதுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்கள்? ப்ளஸ் உட்கட்சி பூசல்கள், சீனியர் ஜூனியர்ஸ். உதயநிதி அதை சொல்கிறதுக்கு என்ன சார் அவசியம் இருக்குது? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பொறுப்புகளில் வந்து உட்காரத்துக்கு ஆசைப்படுறாங்க. நம்ம தான் வழிவிடணும். நம்ம தான் வழிவிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு போய் உட்காத்தி வச்சு அவங்களுக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்காக சொல்கிறாரு? யாரை பார்த்து சொல்கிறாரு? இதெல்லாம் தான் டிஎம்கே சார். இந்த ட்ரிப்பு எல்லாத்தையுமே சொதப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க வந்து எங்கடா வேற எங்கேயாச்சும் ஓடலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பார்ட்டிக்கும் சார், நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க சொந்தமாக வந்து கூட்டணி அமைக்க மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்களெல்லாம் கூட்டணி அமைக்க சொல்லி இவங்க போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கரெக்டு. இவங்க அடுத்தவங்களை கூட்டணி அமைக்க சொல்லி இவங்க போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. காங்கிரஸ் கட்சி பேரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்தகே சொல்கிறாரு. அவர் எப்போ காங்கிரஸ் பற்றி சொன்னாலும் காங்கிரஸ்ன்னு சொல்ல மாட்டார், காங்கிரஸ் பேரியக்கம் அப்படிம்பாரு. இது என்னது கட்டெரும்பு மாதிரி இருக்குங்க. 120 இடத்துல 130 இடங்களில் ஜெயிச்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 20 பிச்சை கேட்டுட்டு 20 இடத்துல ஜெயிக்கிறீங்க. நீங்கள் டிஎம்கேன்னு போட்ட பிச்சை. அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு பேர் இயக்கம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் தானே இங்கே கூட்டணி அமைக்கணும். நீங்கள் போயிட்டு ஏடிஎம்கே கூட்டணி அமைக்க சொல்கிறீங்க, இல்லைன்னா டிஎம்கே கூட்டணி அமைக்க சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். கேவலமாக இல்லை? இதெல்லாம் ஒரு கட்சி தலைவர். அதனால் இவங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போது ஏடிஎம்கேங்கிற கதவு திறந்திருக்கிறது, பாஜகங்கிற கதவு திறந்துருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கேனாட் கோ, கம்யூனிஸ்ட்களோ ஆல்சோ கேனாட் கோ. இன்னொரு கதவு, முக்கியமான கதவு, விஜய் உள்ளே வந்த பிறகு விஜய்க்கு வந்து ஓகே, இன்னைக்கு வரைக்கும் விஜயனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது சார். அவர் வந்து டிஎம்கேனுடைய பி டீமா இல்லை ஏடிஎம்கேனுடைய பி டீமா இருப்பாரா, இல்லை 2 கட்சிகளுமே வேண்டாம், என் வழி தனி வழி அப்படின்ட்டு ரஜினிகாந்த் மாதிரி போயிடுவாரா அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இன் ஆல் ப்ராபபிலிட்டி இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் அவர் வந்து டிஎம்கேனுடைய ஸ்டாண்டை தான் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதுதான் வந்து பல இடங்களில் நான் கேட்ட வரைக்கும், அதாவது உங்களுடைய பதில் என்ன, நாங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுடைய நிலை அது, உங்களுடைய நிலைப்பாடு அது அப்படிங்கிறத, உங்களுடைய கொள்கை, உங்களுடைய சித்தாந்தம் அது அப்படின்னு நம்ம வந்து யூகிச்சுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வரும் அவருடைய கொள்கை சித்தாந்தம் பற்றி சொன்னதே கிடையாது. 23ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு தெரியுமா இருக்கும், தெரியாது. அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் அவர் புதுக்கட்சி ஆரம்பித்து இன்னொரு கூட்டணி ஆரம்பித்தார் சொன்னால் இவங்களும் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டு கிடையாது, தனித்துவம் கிடையாது, தனித்தன்மை கூட கிடையாது, கொள்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது. யார் நம்மளுக்கு கூப்பிட்டு 4 சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க கூட இவங்க சேர்ந்துக்குவாங்க. அதுதான் டிஎம்கே இன்னைக்கு பயப்படுது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நிகழ்கால அரசு குறித்து பல்வேறு கருத்துக்களை இப்போ மிக்க நன்றி சார். தேங்க்யூ.